அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜிதன் பாண்டியன் ஹோமியோபதியிலிருந்து. நிறைய பெற்றோர்கள் பேசுகிற உணர்வு பூர்வமான ஒரு வாக்கியம், நான் பட்ட கஷ்டத்தை என்னோட குழந்தைகள் படக்கூடாதுங்கிறது. இங்கே ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படி பார்த்துட்டோம்னா, அவங்க பட்ட அனுபவமும் சரி, அவங்க பட்ட கஷ்டமும் சரி, இப்போ அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த ஒழுக்கமான வாழ்க்கையும் அவங்க இருக்கிற நிலைமைக்கும் அதுதான் காரணம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ இருக்கிற பெற்றோர்கள் பொதுவாக தன்னோட குழந்தைய வெளியே விடுறதே இல்லை. ஏன் தரையில் கூட விடுறதில்லை. எப்போயுமே அவங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பெட்லேயே உட்கார வச்சு படுக்க வச்சு, சோஃபாவில் குஷன் மாதிரி இருக்கிற இடத்துல உட்கார வச்சு படுக்க வச்சு அவங்கள ரொம்ப மிருதுவான இடங்கள்லையே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் ஏற்படுற பக்க விளைவுகள், சிறு வயதிலேயே தசைகள் வலுவிழந்து, எலும்புகள் வலுவிழந்து, கீழ்வாத மாதிரி வர தொந்தரவுகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக நம்மளுடைய உடல் கடினமான விஷயங்களுக்காக தான் படைக்கப்பட்டது. இப்போ தான் இந்த சோஃபா, இந்த பெட் எல்லாமே ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி கோரப்பாயாக இருக்கட்டும், வெறும் தரையில் தான் நம்ம படுத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஹண்டிங் அண்ட் கேதரிங், உணவுகளுக்காக ஓடி வேட்டையாடி தான் நம்ம உணவுகளை நம்ம பெற்றுக்கிட்டோம். அப்படி இருக்க உடலை நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் வரும் சங்கதிகள் ரொம்ப வீக்காக வலுவிழந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைச்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி வர மனப்பக்குவத்தை கொண்டு நீங்கள் தாண்டி வந்தீங்களோ, அதே மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தாலும், உடலளவுலையும் மனதளவிலையும் வந்தாலும் அதை தாண்டி வெளியே வரணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையான அந்த மனம் கொடுக்கறது தான் நீங்கள் கொடுக்குற உண்மையான ஒரு செல்வமாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு, புதிதாக பெற்றெடுத்தவங்களுக்கு, இப்போ குழந்தை பெற்றெடுத்தவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பகிருங்க. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேறு ஏதாவது தொந்தரவுகளை பற்றி, வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.